8வது அத்தியாயத்தில் தான் போரை பற்றி அல்லாஹ் இன்னொரு முக்கியமான வசனமும் இறக்குறான். என்ன சொல்கிறான் இல்லைன்னா, அந்த வசனத்தை நம்ம பொருளே வேற மாதிரி வச்சிருப்போம். எப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான், இறை நம்பிக்கை கொண்டவர்களே, உங்களுக்கு வாழ்வு அளிக்கக்கூடியதன் பக்கம் இறை தூதர் உங்களை அழைக்கும் போது அவனுடைய அல்லாவுக்கும் அவனுடைய தூதருக்கும் விரைந்து பதில் சொல்லுங்க. எது நமக்கு வாழ வைக்கக்கூடிய விஷயம் எது? போரை பற்றி எல்லாம் சொல்கிறான். நாம் என்ன நினச்சிட்டு இருக்கிறோம், வேற எதையோ மேட்ச் பண்ணி. அதாவது தொழுகையில் ரசூல் அதை சொல்லுவாங்க. அதாவது ஒரு நபி தோழர் தொழுதுட்டு இருப்பார், அந்த இடத்துல நபிசுல்லாஸ்லம் வந்துட்டு கூப்பிடுவாங்க, உடனே அவரை கூப்பிடுவாங்க. அவர் என்ன பண்ணுவார், தொழுதுட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போக மாட்டார். அதுக்கப்புறம் தொழுது முடிச்சுட்டு போனதுக்கப்புறம் ரசூல்லா சொல்லுவாங்க, நான் உடனே உங்களை கூப்பிட்டேன்ல அப்படிம்பாங்க. அப்போ வந்து சொல்லுவார், இல்லைங்க நான் தொழுதுட்டு இருந்தேன் அதனால தான் வர முடியல அப்படிங்கும்போது ரசூல்லா சொல்லுவாங்க, இந்த ஆயத்தை ஆதாரமாக காமிப்பாங்க. அந்த ஆயத்தை அப்போ இறங்கினதில்லை. ஆனால் இந்த ஆயத்து பேசுகிற மெயின் விஷயம் வாழ்வழிக்கக்கூடியது எது, நாம் சாவழிக்கக்கூடியதுன்னு போகிற நினைக்கிறோம். அல்ல என்ன சொல்கிறோம், இது வாழ வைக்கக்கூடிய விஷயம் அப்படின்ட்டு அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் மனிதனையும் அவனது உள்ளத்தையும் சூழ்ந்திருக்கிறான் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். அதே மாதிரி மேலும் எந்த ஒரு ஃபித்னா, அந்த எந்த ஒரு குழப்பத்தையும் அதன் தீய விளைவுகள் உங்களில் பாவம் புரிந்தவர்களை மட்டும் தாக்கும் என்று நின்று விடாது. அது வந்து உங்களையும் தாக்கும். அதான் எவனோ, அதாவது இவன் தப்பு பண்ணலாம், என்னால் என்னங்க பண்ண முடியும், நான் இந்த ஊரில் இருக்கிறேன் அப்படிலாம் இருக்கக்கூடாது. முதல்ல அவங்க பங்களிப்பை செய்யுங்க. இந்தியாவில் இருக்கிறவங்க என்ன பண்ண முடியும், அல்லாஹ்வுடைய வேதத்தை தூக்கி நிலைநாட்ட முடியுமா, இதை நோக்கி மக்களை கூப்பிடுங்க. முஸ்லீம்கள் நம்ம இன்னைக்கு செய்ய வேண்டிய எமர்ஜென்சி வேலை என்ன அப்படி தெரியுங்களா? நாம் இன்னைக்கு செய்ய வேண்டிய எமர்ஜென்சி வேலை முஸ்லீம்களை ஒற்றுமைப்படுத்துறது. அதாவது முஸ்லீம்களை ஒற்றுமைப்படுத்தணும். வேற்றுமையில் ஒற்றுமை. உன் கருத்து வேறுபாடு உன்னோட வச்சுக்கோ, முதல்ல முஸ்லீமாக ஒரு அணியில் சேர்ந்து நில்லு. இதுதான் நாம் செய்ய வேண்டியது. அதே மாதிரி முஸ்லீம் ஆட்சியாளர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, தாங்களுடைய பகுதியில் முதல்ல இஸ்லாத்தை நிலைநாட்டணும். ஒரு ஊர் ஸ்டார்ட் பண்ணணும். ஒரு ஊர் இருந்தால் போதும். இன்னைக்கு உலகத்தில் ஒரு ஊர் கூட கிடையாது அல்லாஹ்வுடைய கட்டளைகள் நிலைநாட்டப்படக்கூடிய ஒரு ஊர் கூட கிடையாது. அப்போ இதை நம்ம செய்யணும். இதுதான் வந்து தீனுடைய மெயின் லட்சியம். இதை நம்ம என்னைக்கு செய்கிறோமோ அன்னைக்கு தான் அல்லாஹ்ட்ட நமக்கு நல்ல பேர் கிடைக்கும். அப்போ தான் நம்ம தொழுகைக்கும் அல்லாஹ் கூலி கொடுப்போம். நாம் தொழுவை மட்டும் வருவோம் அப்படின்னு சொல்லி நின்னோம் அப்படின்னா நம்ம தொழுகை பார்த்தெல்லாம் வந்து அல்லாஹ் இது பண்ண மாட்டோம். அது அல்லாஹ்வுடைய கையில் நம்மளுடைய விவகாரம் இருக்குது. நாம் வந்து நம்மளுடைய மைண்ட் செட்டை சேஞ்ச் பண்ணணும். நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நமக்குடைய ஸ்டெப் எடுத்து முன்னாடி வரணும். முதல்ல குர்ஆனுக்காக நேரத்தை செலவு பண்ணணும். இபாதத்து மட்டும் கேட்கல, நேரத்தை செலவு பண்ணி இப்போ நீங்கள் வந்திருக்கீங்களா இது மாதிரி பண்ணணும். குர்ஆனுடைய கல்விக்காக நம்ம நேரத்தை அதிகம் செலவு பண்ணணும். அதுக்காக பெட்ரோல் போட்டு ஒரு இடத்துக்கு போகணும். அதுக்காக பணத்துக்காக வந்து புக்ஸ் வாங்குறதுக்காக பணம் செலவு பண்ணணும். ஒரு கேமரா வந்தால் நம்ம அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை செலுத்த முடியுமா, அது வாங்கணும். யூடியூப்பில் போடுறதுக்காக ஒரு கம்ப்யூட்டர் செலவு பண்ண முடியுமா, அதை பண்ணணும். உங்களுக்கு எவ்வளோ சோர்சஸ் இருக்கோ அதை எல்லாமே நம்ம செலவு பண்ணணும். இதெல்லாம் பண்ணிட்டு தொழுதா அந்த தொழுகைக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. இல்லைன்னா நடிக்கிறோன்னு அர்த்தம். இல்லைன்னா என்ன ஆயிரும், தொழுகை ஒரு எக்ஸசைஸ் ஆகும், நோன்பு ஒரு பட்னியாகவும், ஹஜ்ஜு ஒரு வேர்ல்டு டூராக மட்டும்தான் இன்றைக்கி முஸ்லீம்கள் மத்தியில் இருக்குது. வேறெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டாக ஒன்று போயிட்டுருக்கு, அவ்வளோதான். இதுக்கு அல்லாஹ்ட்ட என்ன கிடைக்குங்கிறது தெரியல. அது முஸ்லீம்கள் வந்து பாதுகாத்துக்கணும். அப்போ அந்த அன்ஃபால் வந்து நீங்கள் ஃபுல்லாகவே எடுத்து படித்து பாருங்கள். ஏன்னா 8வது அத்தியாயம் கவனமாக படிச்சிங்க அப்படின்னா அதில் வந்து அல்லாஹ் வந்து சொல்கிறாங்கல்ல, உள்ளத்தில் இருக்கிற அந்த கசடெல்லாம் எல்லாம் வெளியே எடுத்துருவோம். நீங்கள் வந்து அந்த அல்லாஹ்வை நேசிக்கக்கூடிய அந்த மக்களாக அந்த குர்ஆன் மூலமாக ஆயிருவீங்க இன்ஷா அல்லாஹ்.